When I watched Jaini, it struck me how justice and rights don't come by in a country like us. Many people have to work together and separately in order for the needle to move even a little bit. One of those people in the film, which is based on a real life story, is the activist who first brings the case to the attention of the lawyer played by actor Surya. Today I am in Tindivanam to meet the activist, the real life one, not the actor. Professor Kalyani is an inspiration and he's been working with the Irula tribes for the past 2 decades now. I'm Azifa, a reporter with the News Minute, focusing on caste, gender, law and health. Just like Professor Kalyani, I play a role in moving the needle just a little bit every day. I ensure that the stories that need to be told, the voices that need to be heard are brought to the forefront. Because without these stories, the change and the justice that we want to see in the world won't happen. You are also an important part of moving that needle. I'm sure there are many things that you do in your personal and professional life for justice and peace. I may not know about all of them, but I know that by watching this video and supporting the News Minute, you are playing your part. I want you to go one step further. Be an enabler. Help me tell more stories so that we, together, can bring this change. Become a paid subscriber to the News Minute today. Vanakkam sir. So, why do you think that this election is important? இந்த எலெக்ஷன் இப்போ உண்மையிலே எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னாக்கா இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் இதை அப்படி குறுக்கி பார்க்க வேண்டியதில்லை. இது ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து செயல்படுற ஒரு இயக்கம்தான் பிஜேபி. இப்போ ஆர்எஸ்எஸ் இங்கே சமூக அமைதியை கெடுத்து அதன் மூலம் அவங்க அதிகாரத்துக்கு வருவது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பெரும்பான்மை இந்துக்களுக்காக அவங்க செய்கிறதில்லை. அரசியல் இது அதிகாரத்துக்கு வருவது பெரும்பான்மைவாதத்தை கையில் எடுத்துக்கிட்டு அந்த அடிப்படையில் வர்றது தான் அவங்களுக்குடைய அடிப்படையான சித்தாந்தம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த அபாயம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வட மாநிலங்களெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அவங்க எங்கெங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்காங்களோ அந்த இடத்துங்களெல்லாம் சமூக அமைதி ரொம்ப மோசமாக தான் இதாக இருக்குது. குறிப்பாக அங்கே திராவிட இயக்கங்கள் ஆதிகாலத்திலேருந்து செயல்பட்டதுனால இந்த கடவுள் மறுப்பு கொள்கையினால் எல்லாரும் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றாட்டம் கூட ஒரு மதவெறி அடிப்படையில் மக்களை அரசியல்படுத்துறது இங்கே கொஞ்சம் கடினமாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. இப்போ ஆர்எஸ்எஸ் இப்போ அதெல்லாம் வந்ததுன்னா அடுத்ததில் இப்போ எல்லோரும் அச்சப்படுற மாதிரி எனக்கும் அந்த அச்சம் இருக்குது. இதுவே கடைசி தேர்தலாக ஆகிடும், அரசியலமைப்பு சட்டம் இது எல்லாமே அவங்க வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இப்போ குறிப்பாக பழங்குடிகளுக்கெல்லாம் அவங்களுடைய நம்ம ரவிக்குமார் கூட அதெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. இந்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிரானவங்க, சமூக நீதிக்கு எதிரானவங்க. இப்போ அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு இந்த சமயத்தில் நம்ம தடுக்கலைன்னாக்கா நம்ம எதிர்காலத்தில் குறிப்பாக பழங்குடிகள், தலித் மக்கள் இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது. அந்த சட்டத்தையே தொடர்ந்து அந்த சட்டத்தை அப்படியே வச்சுருப்பாங்களா, அது அரசியலமைப்பு சட்டத்துக்கே பெரிய ஆபத்து வரும் அப்படிங்கிற அச்சம் இயல்பாக இருக்குது. அதனால் இப்போ நமக்கு திமுக அந்த கட்சி பேரில் நமக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு. இது அதிகாரிகளின் ஆட்சியாக தான் இருக்குது, ஜனங்களுடைய கட்சியினுடைய ஆட்சியாக இல்லாமல் பொதுவாக அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் உண்டு. இருந்தாலும் நமக்கு போராடுவதற்கான அடிப்படை உரிமைகளே நம்ம இழந்துருவோம். பிஜேபி போன்றவங்க பிஜேபிங்கிறது நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸாக தான் பார்க்கணும். அதனால் அந்த ஆபத்து இப்போ நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. So sir, how do you think that the BJP-led rule has affected the Adivasis and Dalits in India? இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லாம் இல்லைன்னா தொடர்ந்து படிக்க முடியாது. அவங்கெல்லாம் தொடர்ந்து படிப்பை கண்டினியூ பண்ண முடியாது. தொடர்ச்சியாக படிக்கணுன்னாக்கா அவங்களுக்கு அந்த உதவித்தொகையெல்லாம் கட்டாயமான தேவை தான். அரசாங்கம் எதுக்கெல்லாமோ செலவழிச்சிட்ருக்காங்கல்ல, இதெல்லாம் ஏன் அப்படி நிறுத்தணும்? அதெல்லாம் அப்படி நிறுத்த வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி இவங்களுக்காக ஒதுக்கீடு பண்ணக்கூடிய நிதி இருக்குல்ல, அந்த நிதியெல்லாம் கூட அவங்க சரியாக அதனுடைய அளவை குறைச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. அப்போ அப்படி குறைச்சிட்டு போகும்போது இவங்க அடுத்த கட்டத்துக்கு இவங்க விளிம்பு மக்கள் மேலே வர முடியாது. இல்லை அவங்களுக்கு ஃபாரினர்ஸ், வெளிநாட்டுக்காரங்க இவங்க கல்விக் கொள்கை என்பதே பன்னாட்டு முதலாளிகளுக்கு சேவை செய்கிறது தானே. அவங்க எல்லாத்துக்கும் காசை செலவழித்து ஏன் அந்த மாதிரி ஒரு செக்ஷனை உருவாக்கணும்? அது தேவையில்லை. இப்போ அவங்க நலனிலிருந்து தான் இங்கே எல்லாமே வருது. அப்போ பரந்துபட்ட மக்கள்கிட்ட, ஆனால் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் அடிப்படை கல்வி பரந்துபட்ட மக்கள்கிட்ட கல்வி போகும்போது தான் ஒரு நாட்டினுடைய இது வளம் இதாகும்.
எந்த அளவுக்கு ஒரு நாட்டில் அடிப்படை கல்வி அறிவு இதெல்லாம் மனித வளம் எந்த அளவுக்கு மேம்படுதோ அந்த நாடு தான் மற்ற எல்லாத்திலுமே முன்னேற முடியும். உதாரணத்துக்கு ஜப்பான் அதெல்லாம் இன்றைக்கி முன்னேறி இருக்குனாக்கா அங்கே மனித வளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் எல்லா கல்வியும் கிடைக்குது. அதனால் மனித வளம் கூடும்போது இதாகும். அந்த மனித வளம் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு தடையாக இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த நாட்டினுடைய முன்னேற்றமே பாதிக்கும் தானே. ஏதோ அந்த மக்களை மட்டும் பாதிக்கிறது இல்லை. ஒரு நாடு முன்னேறணுனாக்கா அந்த நாட்டில் எல்லாருக்கும் அடிப்படையாக எல்லா கல்வியும் கிடைக்கணும். ஒரு ஜனநாயகம் வேணுங்கிறது அவங்களுடைய உரிமைகளுக்காக மட்டும் இல்லை. ஒரு நாடு முன்னேறினாவே எல்லா பகுதி மக்களுக்கும் அவங்களுடைய பங்கேற்பு இருக்கணும். How does the BJP and RSS make inroads into Adivasi communities in Tamil Nadu? இங்கே கூட பழங்குடியினர் இருக்கிற பகுதிகளெல்லாம் பிஜேபியை வந்து அவங்க உறுப்பினராக சேர்க்கறது வேறு வேறு வடிவங்களில் நேரடியாக கட்சி உறுப்பினர்கள்னு இல்லாமல் வேறு வேறு பேர்களில் அவங்க அரசு நிறைய அமைப்பு நமக்கு அவங்கள்ட்ட நிறைய ஹிடன் அஜெண்டா உண்டு. வெளிப்படையான திட்டங்கள்லாம் இல்லாமல் மறைமுக திட்டங்கள் நிறைய இருக்கும் அவங்கள்ட்ட. அந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக சேர்க்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி சேர்க்க முயற்சி பண்ணும்போது அதுக்கு எதிரான பிரச்சாரம் இருக்குல்ல, அது வந்து இங்கே உள்ள அரசியல் கட்சிகள்கிட்ட கொஞ்சம் கான்சியஸாக அது பண்ணல. ஒப்பீட்டளவில் விடுதலை சிறுத்தைகள் அது கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. சனாதன அரசியலை எதிர்த்து அந்த மாநாட்டெலாம் யார் நடத்தணும்? திமுகலாம் நடத்தணும். Sir, you've been a professor and then an activist for nearly 20 years. Why do you think that having an ideology is very important for us? சின்ன பிள்ளையிலேயே நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவாங்க. நான் ஒரு 5வது 6வது படிக்கும்போது நான் ஒரு கடவுள் மறுப்பாளன். 9வது படிக்கும்போது நான் ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி போய் அண்ணாத்துறை கூட்டத்தை போய் கேட்டுவார். அவ்வளோ இளைஞராக இருக்கும்போதே எனக்கு அந்த மாதிரி ஈடுபாடு. அப்போ எலெக்ஷனில் என்ன ஆகும்னாக்கா திமுக சார்பில் ஆதரவு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு சொல்கிறோம். இப்போ வருதாரு இதை ஸ்டாலின் அழைக்கிறேன், என் திமுக அழைக்கிறதுன்னு சொல்லக்கூடாதா? இதில் ஒரு சின்ன விஷயம் தான், ஒவ்வொன்றுலேயும் நீங்கள் அதை பார்க்கணுங்க. ஸ்டாலின் அழைக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அது அப்போ ஒவ்வொரு கட்சியில் உள்ளவங்க அவங்க கட்சியில் உள்ளவங்களாம் என்ன செய்கிறாங்க, போட்டி போட்டு ஸ்டாலினை இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி பேசினா அவருக்கு கவனத்தை ஈர்க்க முடியும்னு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அதை எடுத்துகிட்டு போகணும். இப்போ வந்து குறிப்பாக வந்து மொழி தொடர்பாக, கல்வி தொடர்பாக, இல்லை அடிப்படையில் தேசிய இனங்களுடைய பிரச்சனை, அடிப்படை அரசியல், இதை எடுத்துகிட்டு செல்ல வேண்டிய அவசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பற்றாக்குறையாக இருக்குது. நம்ம அப்படி பேசுகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிக குறைவாக இருக்குது. இப்போ நான் ஒன்றும் இல்லைன்னா தாய்மொழியில் படிக்கணும் அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க. இந்த இப்போ திமுக தான் மொழியை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்களா? இந்த அடுத்த இந்திய எதிர்ப்புன்னு வந்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்லி அந்த முழக்கத்தில் தான் அவங்க ஆட்சிக்கே வந்தது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தமிழில் படிக்கிறதே கேவலமாக நினைக்கிறாங்க. எவனால் ஃபீஸ் கட்ட முடியல அவன் தான் நான் தமிழில் படிக்கிறான். அப்போ அடிப்படை கருத்தியலை அவங்க அந்த இதில் உறுதியாக இல்லை. Elections, they're all about choices. A click of a button that forms the nation you want to see. Your choice. From the people who will govern you to the party that will be in power. Your choice. Unless the people you choose win and switch sides, but still can't your choice. From the media that serves you to the media that serves power and advertisers. That too is your choice. You read and watch public interest journalism or propaganda. Your choice. What news organizations get the ads your tax money pays for? Not your choice. This election season, your right to choose puts you at the heart of it again. We'd like to be your eyes and ears. Choose the journalism and media that serves democracy and you. Because what you choose will determine what you see. You fund our journalism and you can choose what reports you want to back. It is your choice. News Laundry and the News Minutes General Election 2024 coverage. You choose your journalism. Simply log on to newslaundry.com/2024 election fund and choose an amount of your choice for the reports of your choice. Because together, we're stronger. And it is your choice that will make us stronger together.